அவங்க பிரசவ வழியில துடிக்க வீழ்ற சத்தத்தோட குழந்தை பிறக்குது சார். வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் உள்ள போய் பார்த்தா அந்த குழந்தையே நீங்க தான் சார். ரெண்டு காலு, ரெண்டு கை, ஒரு இதயம், அங்கங்க கொஞ்சம் ரத்தம்னு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இங்க ஒருத்தருக்கு உடம்பெல்லாம் இரும்பா ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் சிரிச்சா அழகா இருக்கும், ஆனா சிரிக்க மாட்டான். மொத்தத்துல ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு. ஐயா வைகோ ஐயா. இது வைகோ இல்லைங்க, இவரு இந்த வீட்டு ஐயா. இந்த வீட்டு ஐயாவா? பாட்டை கொஞ்சம் திருப்பி போடுங்கண்ணே. அந்த எண்டு பிட்ல நீங்க இறங்கி அந்த குத்தாட வர எவனுக்கு வராதுடா. கையில தான் வெட்டுத்தாயா வெட்டுத்தா வெட்டுத்தா. சிவராணி வீட்டு கல்யாணம் நின்னு போச்சு. அது என்ன எல்லாருமா சேர்ந்து அப்படி ஒரு சிரிப்பு? ஆரோக்கியமா வாழ்றதுக்கு ஒரு பயிற்சி, லாஃப்டர் தெரப்பின்னு பேர். அந்த ஜோக் சொன்ன மச்சான். தேன்மொழி, கனிமொழி, இளமொழி. சிரி கபடி. ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஃபோர்ஸே இல்லையே. இப்படி மசா மசான்னு போயிட்டு தான் நாங்க எப்ப ஊரு போய் சேர்றது? டீசல் இன்ஜின் பாஸ். லேட் பிக்கப் ஒன்லி நோ. ஸ்லோலி இட் இஸ் கோயிங் வெரி ஸ்பீட். நீ மாறவே மாட்டியா? மறுபடியும் எப்படி? நான் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? நீ நல்லவனா மாறிடுவேங்கிற நம்பிக்கையில் விட்டுடு, எல்லாத்தையும் விட்டுடு. என் பார்சல் எங்க? என்ன பார்சல்? என் பார்சல் எங்க? சார் அந்த பார்சலை சரோஜா சாமா காயலாங்கடையில கொடுத்துட்டேன் சார். பார்சலை வச்சுக்கிட்டு பலபப்பதமா விளையாடுறீங்க. என் பார்சல் எங்க? ஐயா 1972 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது. பர்னாட்சா பகதூர் ஷாக்கு கடுதாசி போட்டார். அப்பத்தான் கஜினி முகமது 17வது முறையா படையெடுத்து வந்தார். ஆனா நான் சொன்னதுக்கும் இந்த பஞ்சாயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ அவளை நீ அவன் ஒண்ணு அடிக்கட்டும், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அடிங்க. இந்த கலர் பாட்டில் எடு, பாட்டில உடைச்சு கையை கீறு. டேய் ரத்தம் வரும்டா, அப்படியே ரத்தத்தை குடிங்க. அடிச்சிட்டு ஒருத்தர் வெட்டிட்டு சாவுங்க சாவுங்க. எங்க இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எங்க இது நல்லா இருக்கு. ஐயோ அது பயங்கரமா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா சிறப்பான தரமான சம்பவம். கைய கொடு. ஐயோ ஐயோ, இது கையிலையா ஒளியா? ஐயோ. நீ இப்ப என்ன பண்ற? நேரா அப்படி போ, இப்படி திரும்பு, மறுபடியும் அப்படி திரும்பு, மறுபடியும் அப்படி திரும்பு, இப்படி திரும்பு, மறுபடியும் அப்படி திரும்பு. ஏன் அவன் நேரம் சொல்ல மாட்டானா? சுத்தி வளைச்சுதான் சொல்லுவானோ? அகல் 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 படிச்சு அகல் ஆன் ஏறும். இறங்க விடாம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் போதே.
அந்த கிளைமாக்ஸ தூக்கில போடு. கிளைமாக்ஸா ஓடுறா. சூப்பர் ஐடியா. படம் சூப்பர். வாய் விட்டு சிரிங்க, மனம் விட்டு சிரிங்க. அவங்க ஆளுங்களை செட் பண்ணி நம்ம வீட்டு முன்னாடி நின்னுட்டு கை கொடி சரிறாங்களா? அடே இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அதை பொருட்படுத்தாம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னார். சிரிங்கயா சிரிங்கயா. எனக்கு ஒண்ணு விளங்கலங்க, எனக்கு ஒண்ணு விளங்கலங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நல்ல படம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு தடவை பார்க்கலாம் அங்கிள். சரி எல்லாத்துலயும் பப்பாதி கொடு. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். ஆட்டம் ஆட்டம். பியூர் 90s கிட்ட இருந்து இந்த வருஷமும் தலை தீபாவளி கொண்டாட முடியலையா? பிரச்சனையே இல்லைங்க. ஒரே ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனும் 365 ருபீஸ் இருந்தால் போதும். NKalyan.in ரெஜிஸ்டர் பண்ணி உடனே உங்களுக்கான நல்ல வரனை தேர்ந்தெடுத்து அடுத்த வருஷம் தலை தீபாவளி கொண்டாட ஒரு நல்ல சான்ஸுங்க. ஏன் வெயிட் பண்ணுறீங்க? போய் உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பபிள் கீபோர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். பபிள் கீபோர்டில் 3D அனிமேட்டட் ஸ்டிக்கர்னு ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அது மூலிமா 3D ஸ்டிக்கர்ஸ் அனுப்பலாம். கலர்ஃபுல் டெக்ஸ்ட் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது மூலிமா நீங்கள் கலர்ஃபுல் டெக்ஸ்ட் அனுப்பலாம். மீம் ஃபியூச்சர் இருக்குது. இது மூலிமா ஆட்டோமேட்டிக்காக நிறைய மீம்ஸ் இருக்கும். அதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பபிள் ஹெட் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை நீங்கள் ஸ்டிக்கராக கன்வெர்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட்ஸ், தீம்ஸ், ஜோக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்டோரி ஆஃப் த டே அப்படின்னு ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அதில் டெய்லி ஒரு ஸ்டோரி அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பபுள் காயின் ஒரு ஃபியூச்சர் இருக்கும். நிறைய ஸ்டிக்கர்ஸ் அண்ட் இதெல்லாம் மீம்ஸ் எல்லாமே அனுப்பும்போது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தரும். உங்கள் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணால் 500 பாயிண்ட்ஸ் இது யூஸ் பண்ணி நீங்கள் மெர்ச்சன்டைஸ் பை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நியூஸ் ஒரு நிறைய மசாலா நியூஸ் அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க.